பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய திருச்சபையின் மூலமாக சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. ஆமேன். கூடி வந்திருக்கிற திருச்சபை மக்கள் அனைவரையும் நம்முடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திரு நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து கர்த்தரை நம்புகிறவன் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஆராய்ந்து இந்த நாளிலே தேவன் நமக்கு சொல்ல போகிற அல்லது நமக்கு அறிவிக்க போகிற அல்லது நம்மை எச்சரிக்க போகிற அல்லது அவர் நம்மை கடிந்து கொள்ளுகிற வார்த்தை என்ன என்று இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்வோம். பிரியமானவர்களே, எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த நாளிலே நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு கர்த்தரை நம்புகிறவன். கர்த்தரை நம்புகிற மனிதர்கள், கர்த்தரை நம்புகிற தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமம் நமக்கு எவ்வளவு தெளிவாக, ஆணித்தரமாக, உறுதியாக நமக்கு எடுத்துரைக்கிறது என்பதைத்தான் நாம் இந்த வேளையில பார்க்க இருக்கிறோம். ஆக கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆக கர்த்தரை நம்புகிற அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் இதை இப்படியும் சொல்லலாம், நாம் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் யாரை நாம் நம்ப வேண்டும்? கர்த்தரை நாம் நம்ப வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழணுமா, தேவ சமூகத்தில் இருந்த நன்மையை பெற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழணுமா அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில நான் செய்ய வேண்டியது, முதலாவது ஸ்டெப் நான் என்ன செய்யணும்? கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை தன்னுடைய நம்பிக்கையாக கொண்டிருக்க வேண்டும். அப்படி தன்னுடைய நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அழைக்கிறார். தாவீதனுடைய வாக்கியை நாம் உதாரணமாக எடுத்து பார்க்கிற போது 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தின் பக்கங்களை நீங்கள் திருப்பிக் கொண்டால், தாவீதனுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் வந்தது. அந்த போராட்டத்தை அவர் வெற்றி கொள்வதற்கு தன்னையோ, தன்னிடமிருந்த மக்களையோ, அல்லது தன்னிடமிருந்த எந்த ஒரு ஆயுதத்தையோ அவர் நம்பாமல், அவர் எதன் மீது நம்பிக்கை வைத்திருந்தார், அவர் எப்படி அந்த யுத்தத்தை அவர் மேற்கொண்டு ஜெயித்தார் என்பதை குறித்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் திருப்பி வாசித்து பார்ப்பீர்களானால் அதில் 45வது வசனம் தொடங்கி நீங்கள் நேரம் இருக்கும்போது வீடுகளில் போய் வாசிங்க. அந்த 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது பெலிஸ்தியர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு தலைவனை ஏற்படுத்தி, கோலியாத் என்ற ஒரு தலைவனை அவர்களுக்கு ஏற்படுத்தி அந்த ஜனங்களை வெற்றி கொள்வதற்கு, தாவீதை அடித்து நொறுக்குவதற்கு அவன் தாவீதோடு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை கொடுக்கிறான். உன்னை இந்த நாளில உன் தலையை வெட்டி கொண்டு இங்க இருக்கிற பட்சிகளுக்கெல்லாம், ஆகாயத்து பறவைகளுக்கெல்லாம், மிருகங்களுக்கெல்லாம் உணவாக போட்டு விடுவேன் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு வீர வசனமே சொல்றார். அதற்கு தாவீது திருப்பி சொல்றாரு, நீ பட்டயத்தோடும் வீரர்களோடும் நீ என்னிடத்துல வந்துட்டு இருக்கிற, ஆனால் நான் எப்படி வந்திருக்கிறேன் தெரியுமா? நான் எப்படி வந்திருக்கேன்? கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த வசனத்தை பாருங்க, 45வது வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். ஆக இந்த பெலிஸ்தனாகிய
இந்த கோலியாத்து தன்னுடைய படைபலத்தை எல்லாவற்றையும் அழைத்து கொண்டு அவன் எப்படி வருகிறானா? பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும். மிக பெரிய படைபலம் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது. அந்த படை சூழ அவன் வந்து கொண்டிருக்கிறான். ஆனால் தாவீது சொல்லுகிற வார்த்தை, நானோ எப்படி வருகிறேன்? நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொன்னான். ஆக படைபலத்தோடு வந்தவன் ஜெயித்தானா அல்லது கர்த்தருடைய நாமத்தினாலே வந்தவன் ஜெயித்தானா என்று சொன்னால், கர்த்தருடைய நாமத்தினாலே வந்த தாவீதினுடைய வாக்கில ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைத்தது. ஏனால் நம்முடைய தேவன் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் நம்மை ரட்சிக்கிறவர் அல்ல. அங்க என்ன சொல்லுகிறார் பாருங்கள், 47வது வசனத்துல, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். என்ன நடந்தது? அங்கே தாவீது தன்னுடைய கையை என்ன செய்கிறார்? அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து அவன் ஓங்கி அடிக்கிறான். அடிச்ச உடனே கோலியாத்தினுடைய நெற்றி பொட்டியிலே அந்த கல்லு போய் அப்படியே பதிஞ்சு அவன் கீழே விழுந்து சரிந்து அவன் மாண்டு போகிறான். மிகப்பெரிய படைபலத்தோடு வந்தான். பட்டயத்தையெல்லாம் எடுத்துட்டு வந்தான், ஈட்டி எடுத்துட்டு வந்தான், கேடகத்தை எடுத்து கொண்டு வந்தான். அதனால் அவன் ஜெயிக்கவே முடியலையே. இங்கே தாவீதினுடைய கையில இருந்தது ஒரே ஒரு கவனும் ஒரே ஒரு கல்லும். மிகப்பெரிய படைபலம் இல்லை. அவன் யாருடைய நாமத்தினாலே வந்தான்? கர்த்தருடைய நாமத்தினாலே வந்தான். அவன் தன்னுடைய கையில் இருந்த வாளை அவன் நம்பவில்லை, கர்த்தருடைய நாமத்தை அவன் நம்பினான். கர்த்தருடைய நாமத்தை அவன் இறுக பிடித்துக் கொண்டான். தேவன் எனக்கு வெற்றியை கொடுப்பார் என்கிற ஒரு உறுதிப்பாடு அவனிடத்தில் இருந்தது. ஆகவேதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத ஒரு வெற்றியை அவன் பெற்றுக்கொண்டான். அந்த கோலியாத்தை அவன் அடித்து நொறுக்கினான். அவனுடைய படைகள் எல்லாம் மடங்கடித்து அவர்கள் பின்னாக நோக்கி ஓடியே போய்விட்டார்கள். நம்முடைய படை தலைவனியே ஒரு கல்லால் அடித்து இவன் கொன்று போட்டானே, இனி இந்த இடத்துல நம்ம இருக்கவே முடியாது என்று தலைதெறிக்க அவர்கள் எல்லாம் ஓடியே போனார்கள். ஆக தாவீதினுடைய ஒரு உறுதி பாருங்க, அவர் தேவன் மீது வைத்த அந்த நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. நீ படைபலத்தோடு வருகிறாய், ஆனால் நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்ற ஒரு மிகப்பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்ததுனாலதான் தாவீது பெலிஸ்தர்களை ஜெயிக்க முடிந்தது, கோலியாத்தை நொறுக்க முடிந்தது. இந்த நாளிலும் பிரியமானவர்களே, நாம் தேவன் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பார். தேவன் மீது நான் வைத்திருக்கிற நம்பிக்கை 150% இருக்கிறதா, 160% இருக்கிறதா, அல்லது 100% இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு போராட்டங்கள் உண்டு. ஒரு தாவீதுக்கு ஒரு பெலிஸ்தியன் கிடைத்தது போல இன்றைக்கு நமக்கு ஒரு பிசாசானவன் இருக்கிறான் இல்லையா? நம்ம எந்த வகையில வீழ்த்தலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறானே, நாம் அவனை எப்படி வீழ்த்துவது? ஒரே ஒரு கல் இருந்தது தாவீதினுடைய பையிலே, ஒரு கவனை வைத்து கல்லை வைத்து அவன் வெற்றி கொண்டான். இன்றைக்கும் நம்முடைய கருத்துல ஒரே ஒரு பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது, கடவுளுடைய வார்த்தை நம்முடைய கரங்களில் இருக்கிறது. இதை வைத்து நாம் எப்படி சாத்தானை நாம் ஜெயிக்கலாம், அவனை வீழ்த்தலாம் என்று நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் சாத்தான் என்ன செய்கிறான்? பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். அவனை மேற்கொள்வதற்கு, அவனை ஜெயிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நம்ப வேண்டும். 100% நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே புறப்பட்டு நாம் போக வேண்டும். சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்முடைய அசையாத ஒரு உறுதி, நம்முடைய முழுமையான நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்க வேண்டும். அதைத்தான் எரேமியா சொன்னார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். மிகப்பெரிய போராட்டங்கள் வரும் பொழுது, இழப்புகள் வரும் பொழுது மிகவும் பொறுமையோடு நம்பிக்கையோடு காத்திருந்த ஒரு மனிதனை குறித்து நாம் படிக்கலாம். 2வது யோபுவை குறித்து நாம் படிக்கிறோம். யோபு புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தின் பக்கங்களை நாம் திருப்பிக் கொள்வோம். யோபு
13ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக உபகாரம் பண்ணுவேன், உறுதிப்படுத்துவேன். அந்த உறுதியில் இருந்து நான் ஒரு நாளும் நான் விலகவே மாட்டேன். என்ன ஒரு ஆணித்தரமான ஒரு வார்த்தையை சொல்றார் பாருங்க. யோபு தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் இழந்து போனார். அவர்கிட்ட இருந்த சொத்துக்கள் எல்லாம் போயிருச்சு. பிள்ளைகள் மாண்டு போனார்கள். மனைவி தன்னை விட்டு போனால். தன்னிடத்தில் இருந்த ஆரோக்கியம் முழுமையாக போய்விட்டது. உயிர் மட்டும்தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. உச்சம் தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவர் கொடிய பருக்களால் வாதிடப்பட்டு ஓட்டை எடுத்து சாம்பலிலே உட்கார்ந்து அவர் சுரண்டை கொண்டே இருக்கிறார். கிழக்கு தேசத்திலேயே மிகப்பெரிய ஒரு செல்வந்தன், மிகப்பெரிய செல்வ சீமான். ஆனால் அவருடைய நிலைமை என்ன? அவன் உத்தமனாக இருந்தான், சன்மார்க்கனாக இருந்தான், தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான், பொல்லாப்புக்கு விலகுற ஒரு மனுஷனாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு சோதனை. இன்றைக்கும் கூட பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புகிறேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாக உறுதியாக நின்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சில நேரங்களில சோதனைகள் வரும், போராட்டங்கள் வரும், உபத்திரவங்கள் வரும். அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வரும் பொழுது அந்த உபத்திரவத்தில் நாம் பொறுமையோடு இருந்து, அந்த உபத்திரவத்திலும் கூட கர்த்தர் பேரில் நாம் பற்றுதலாய் இருந்து, அவர் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையிலே நாம் பிசகாமல், அந்த உறுதி தன்மையிலிருந்து நாம் விட்டு விலகாமல் நாம் ஸ்திரமாக இருப்போமானால், யோபு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். அந்த ஒரு உறுதி அவரிடத்தில் இருந்தது. ஏனென்றால் நான் கர்த்தர் எனக்கு இது கொடுத்தது என்று சொன்னார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இதெல்லாம் எதுவுமே என்னால், என்னுடைய பிரயாசத்தினாலோ என்னுடைய முயற்சியினாலோ ஏதொன்றை நான் உருவாக்கவில்லை. எல்லாம் பரலோகத்தின் தேவனிடத்தில் இருந்து, சேனைகளின் கர்த்தரிடத்தில் இருந்து எல்லாம் எனக்கு கிடைத்தது. அவர் எடுத்துக்கொண்டார். அவர் கொடுக்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவர். அவரால் எடுக்கவும் முடியும், அவரால் இரண்டத்தனையாக கொடுக்கவும் முடியும். கொடுத்தவர் இன்னும் கொடுப்பார் என்கிற ஒரு ஆழமான விசுவாசம் அவருக்குள்ள இருந்தது. தேவனை உறுதியாக நம்பிக்கொண்டே இருந்தார். எல்லாம் தன்னை விட்டு போன அந்த நேரத்திலும் அவர் நம்பிக்கை கைவிடவே இல்லை. தேவன் என்னை மீண்டும் பழைய நிலைமைக்கு அவர் என்னை கொண்டு வருவார், என்னை உயர்த்துவார் என்கிற ஒரு நம்பிக்கை அவரிடத்தில் இருந்தது. கடவுள் மீது வைத்த அந்த நம்பிக்கை அவர் இழக்கவே இல்லை. உறுதியோடு நின்று இறுதியில இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களாக தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் மாற்றிக்கொண்டார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் எதையெல்லாம் நாம் இழந்தோமோ, நாம் தேவன் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசத்திலும் உறுதியிலும் நாம் உறுதியுள்ளவர்களாக நாம் இருக்கும்போது, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில், இந்த பூமியில நாம் எதையெல்லாம் இழந்து போனோமோ எல்லாவற்றையும் அவர் இரட்டிப்பாக கொடுப்பதற்கு அவர் சித்தமுள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர். அப்படிப்பட்ட தேவாதி தேவனை நாம் இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற அந்த ஒரு நம்பிக்கையில நாம் எப்போதும் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. மூன்றாவதாக நாம் ஒரு தேவதாசனை நாம் பார்க்க முடியும். தானியேலை குறித்து நாம் பார்க்கலாம். தேவன் மீது அவர் எப்படி நம்பிக்கை வைத்திருந்தார் என்று சொல்லி, தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தின் பக்கங்களை நீங்கள் திருப்பிக் கொண்டால், தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் என்ன ஒரு சம்பவம் நடக்கிறது? தானியேலோடு கூட தேவன் இருக்கிறார். தானியேல் செய்வதெல்லாம் வாய்த்து கொண்டிருக்கிறது. தானியேல் என்ன செய்கிறார்? அவர் அந்தி சந்தி மத்தியானம் அந்த மாலை வேளைகள் 3 நேரங்களிலும் அவர் எருசலேமை நோக்கி அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார், விண்ணப்பம் செய்து கொண்டே இருக்கிறார். தேவனை நம்புகிற விஷயத்திலே, தேவனை சார்ந்து வாழுகிற அந்த விஷயத்திலே ஒரு உறுதி உள்ளவராக காணப்படுகிறார். ஆனால் அங்கே என்ன நடக்கிறது? அந்த தானியேலின் மீது பொறாமை கொண்டவர்களும் அங்கே இருக்கிறார்கள். அந்த தேசத்துல பிரதானிகளாக இருக்கக்கூடியவர்கள் தரி ராஜாவினிடத்துல போய்
ஒரு கட்டளையை கொடுக்கும்படி அவரை வற்புறுத்துகிறார்கள். இனி வரக்கூடிய ஒரு 30 நாள் அளவும், ராஜாவே, உம்மிடத்தில் தான் எல்லாரும் வேண்டிக் கொள்ள வேண்டும், உம்மிடத்தில் தான் எல்லாரும் விண்ணப்பத்தை அளிக்க வேண்டும் என்று நீர் ஒரு கட்டளை கொடுக்க வேண்டும். ஏனால் இந்த தேசத்துக்கு நீர் தான் ராஜா, உமக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கிறோம். ஏதொன்று வேண்டும் என்றாலும் நீர்தான் எங்களுக்கு கடவுள், நீர்தான் எங்களுக்கு ஆண்டவன், வேற ஆண்டவனோ வேற கடவுளோ கிடையாது. உம்மிடத்தில் வந்து நாங்கள் விண்ணப்பத்தை வைக்க வேண்டும், உம்மிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு சம்மதிக்காத நபர் இந்த தேசத்தில் இருப்பார்களானால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? சிங்க கபியிலே கொண்டு போய் அவர்களை போட்டுவிட வேண்டும் என்கிற ஒரு உத்தரவு ராஜாவினுடைய கையில் இருந்து பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, ராஜாவினுடைய மோதிரத்தில் இருக்கிற அந்த சின்னத்தை முத்திரை மோதிரமாக பதித்து எல்லாருக்கும் அதை அனுப்பிவிட்டார்கள். எல்லாரும் ராஜாவினிடத்தில் போய் விண்ணப்பம் கொடுக்கிறார்கள். ஆனால் தானியேல் மாத்திரம் ராஜாவினிடத்தில் போய் விண்ணப்பம் வைக்கவே இல்லை. அவர் எப்போதும் போல தொடர்ந்து அவர் தன்னுடைய அறையிலே அவர் அந்த எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணிக்கொண்டே தேவனோடு அவர் விண்ணப்பம் செய்து கொண்டே இருக்கிறார். இதை பார்க்கிறார்கள். உடனே ராஜாவினிடத்தில் போய் முறையிடுகிறார்கள். ராஜாவே, நீர் சொன்ன கட்டளையை மீறி ஒரு மனிதன் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறான், அவனை என்ன செய்யலாம் என்று சொல்லி சொல்லும் பொழுது அவருக்கு அது மனது இல்லை. ஆனாலும் இவர்களுடைய வற்புறுத்துதலின் காரணமாக அங்கே என்ன நடக்கிறது? அவரை இழுத்து கொண்டு போய் சிங்க கபியிலே கொண்டு போய் போடுகிறார்கள். ஆனாலும் தேவன் அங்கே அவருக்கு அனுகூலமாக இருந்து சிங்க கபியிலே போடப்பட்ட அந்த தானியேலை தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி காப்பாற்றுகிறார். சிங்க கபியிலே அந்த தானியேல் போடப்பட்ட போதும் அவருடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை தான் நாம் இங்கே பார்க்க வேண்டும். அவர் யாரை அதிகமாக விசுவாசித்து நம்பிக்கொண்டிருந்தாரோ அந்த தேவனுடைய வல்லமையான அந்த அதிசயமான செயல்களை அவர் அந்த நேரத்திலே உணர்ந்து கொள்ளுகிறார். சிங்க கபியிலே போடப்பட்ட தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்க. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நீங்கள் பாருங்கள். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். ராஜா ஓடி போய் பார்க்கிறார். அதிகாலையில நைட்டெல்லாம் அவருக்கு தூக்கமே இல்லை. ஐயோ, ஒரு நல்ல மனுஷனை கொண்டு போய் சிங்க கபியில ஓடும்படிக்கு நடந்துடுச்சு, என்ன நடந்ததோ என்று சொல்லி நேரமே எந்திரிச்சு தீவிரமாக அந்த கெபிக்கு போறாரு. கெபியில போய் பார்க்கிறாரு. ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை அவர் கூப்பிடுகிறார். தானியேலே, தானியேலே என்று துயர சத்தமாக கூப்பிடுகிறார். கூப்பிடும் போது தானியேல் என்ன மறு உத்தரவு கொடுக்கிறார் பாருங்க. ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, என்ன சொல்றார் பாரு, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். ஒரு தேசத்தினுடைய ராஜா எப்படி கேட்கிறார் பாருங்க. ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? என்ன ஒரு கேள்வி. தப்புவித்தார், நிச்சயமாக. எந்த சூழ்நிலையிலே தப்புவித்தார்? தானியேல் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததினால் அவரை தப்புவித்தார்? என்ன சொல்றார் பாருங்க. ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாக தானியேல் இருந்தார். இரண்டாவது, அவர் இடைவிடாமல் ஆராதிக்கிறவராக இருந்தார். அவர் தன்னுடைய தேவனை அவர் எப்படி ஆராதித்துக் கொண்டிருந்தாரா? இடைவிடாமல் அவர் ஆராதித்துக் கொண்டிருந்தார். அப்படி அவர் இருந்ததுனால தானியேலை அந்த மிகப்பெரிய தீங்கிலிருந்து தேவன் என்ன செய்தார்? அந்த சிங்கங்கள் ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு தானியேலை தேவன் தப்பிவிட்டார். இந்த நாளில் கூட பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக வந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு மிகப்பெரியதான ஒரு கஷ்டங்களும் இக்கட்டுகளும் நெருக்கடியான சூழ்நிலைகளும் வரும் பொழுது தேவன் நம்மை தப்புவிக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையும்
எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், இந்த தானியேலை போல ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களாக, இன்னும் சொல்ல போனால் இடைவிடாமல் ஆராதிக்கிறவர்களாக, அந்த ஜீவனுள்ள தேவனை இறுக பிடித்துக் கொண்டவர்களாக நான் மீறி இருப்போமானால், இந்த தானியேலுக்கு கிடைத்த ஒரு விடுதலை, சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு அவர் எப்படி தப்புவித்ததோ அதே போல நம்மையும் அவர் தப்புவிப்பார் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை. அது மட்டுமா, தானியேல் தேவனுக்கு முன்பாக, அந்த ராஜாவுக்கு முன்பாகவும் அவர் எப்படி வாழ்ந்தார் என்று சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் பாருங்க. அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததே இல்லை. அதனாலதான் ஆக பிரியமானவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய நிலையில நாம் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக காணப்படும்படிக்கு அவரை சார்ந்து நாம் வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததும் இல்லை. ஆகவே கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுது. ஆக தேவனுக்கு முன்பாகவும் நாம் உத்தமனாக இருக்க வேண்டும், அதே போல மனிதர்களுக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பெரியமானவர்களே, 3 உதாரணங்களை நாம் படித்திருக்கிறோம். என்னென்ன படித்திருக்கிறோம்? நம்ம தாவீதை குறித்து நாம் படித்திருக்கிறோம், இரண்டாவது யோபுவை குறித்து நாம் படிச்சிருக்கிறோம், தானியேலை குறித்து நாம் படிச்சிருக்கிறோம். இந்த 3 பேருமே கர்த்தரை நம்பினதுனால ஒரு வெற்றியை கண்டு கொண்டார்கள், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கண்டு கொண்டார்கள். மூன்றாவதாக ஒரு மிகப்பெரிய இடுக்கணிலிருந்து பாதுகாப்பை பெற்றுக்கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி கிடைக்கணும், இரட்டிப்பான நன்மை நமக்கு கிடைக்கணும், அதே சமயத்துல தேவன் நம்மை பாதுகாக்கவும் வேண்டும். இந்த 3 எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரை நாம் நம்ப வேண்டும்? மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆக இந்த 3 நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த 3 எனக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை என்னுடைய நம்பிக்கையாக நான் வைத்திருக்க வேண்டும். ஆகவேதான் இந்த நாளில நம்முடைய செய்தியின் தலைப்பாக கர்த்தரை நம்புகிறவன். ஆக கர்த்தரை நம்புகிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாக்கியவான்களாக இருப்போம். அதோடு மாத்திரமல்ல, நாம் செழிப்புள்ளவர்களாக இருப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தின் பக்கங்களை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆக கர்த்தரை நம்புகிற நாம் செழிப்பாக இருப்போம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தரை நம்புகிற நாம் செழித்து வளருவோம். எந்த அளவுக்கு செழித்து வளருவோம் பாருங்க, வசனம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 92ஆம் சங்கீத புஸ்தகத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்க திருப்பிக்கிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 92ஆம் சங்கீதம் 12வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஆக கர்த்தரை நம்புகிற நீதியுள்ள வாழ்க்கை வாழுகிற அவருடைய பிள்ளைகள் எப்படி செழிப்பார்களா? அவர்கள் செழிப்பார்கள். எப்படி செழிப்பார்கள்? அதற்கு ஒரு உதாரணத்தை இங்க கொடுக்கிறாரு. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். அப்போ ஒரு பனை மரம், அதற்கு மழை இருந்தாலும் அது வளர்ந்து கொண்டே இருக்கும், மழை இல்லைனாலும் அது வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு தேசத்துல மழையே இல்லைனாலும் அந்த பனைமரம் பாருங்க, அது வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு நாளும் அது காய்ந்தே போகாது. அது உயர 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 அது போய்கொண்டே இருக்கும். அது போலதான் கர்த்தரை நம்புகிற, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற அவருடைய பிள்ளைகளை குறித்து வசனம் சொல்லுகிறது. அவர்கள் பனையை போல செழிப்பார்கள். இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகள் அவர்களுக்கு கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி,
இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அவர்கள் எல்லா நேரங்களிலும் அவர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனால் பிரியமானவர்களே, சங்கீதம் புஸ்தகம் 1வது சங்கீதத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தின் பக்கங்களை நீங்கள் திருப்புங்கள். 1ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை கவனித்து பாருங்கள். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவனுடைய பிள்ளைகளாக வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் பரலோகத்தின் தேவன் ஒரு மரத்திற்கு ஒப்பனையாகவே பேசுகிறார். மரத்துக்கு ஒப்பிட்டே பேசுகிறார். என்ன சொல்றாரு? நீதிமான் பனை போல செழிப்பான். அவன் லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். பாலஸ்தீன தேசத்திலே, அந்த பாலைவன தேசத்திலே பாருங்க, அங்கங்கே வளர்ந்திருக்கிற அந்த மரங்கள் தண்ணீரே இல்லை அங்க. ஆனாலும் அந்த மரங்கள் உயர்ந்து வளர்ந்து கொண்டே வருகிறது, செழிப்பாக இருக்கிறது. தன் காலத்திலே அது தன் கனியை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அது போலதான் கர்த்தரை நம்பி வாழ்கிற அவருடைய பிள்ளைகள், அவர்கள் கனி தந்து வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். இல்லாமையிலும் அவர்கள் அநேகருக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் எப்போதும் அவர்கள் ஆத்துமாவிலே வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். வசனம் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. பாருங்க, நம்ம வீட்டுல ஒரு பலாமரம் வைக்கிறோம், ஒரு மாமரம் வைக்கிறோம், ஒரு வாழை மரம் வைக்கிறோம். 3 மாதத்துல கனி கொடுக்கக்கூடிய மரங்கள் இருக்கிறது, 3 வருஷத்துல கனி கொடுக்கக்கூடிய மரங்கள் இருக்கிறது, 1 வருஷத்துல கனி கொடுக்கக்கூடிய மரங்கள் இருக்கிறது. தன் காலத்தில் தன் கனிகளை தந்து அந்த மரங்கள் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறதோ அதே போலதான் தேவனை பற்றி இருக்கிற விசுவாசத்தில் இருக்கிற நாமும் கூட நம்முடைய காலத்துல நாம் நல்ல கனிகளை கொடுக்கும்படிக்கு நாம் இந்த பூமியில வாழ வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை நம்பி நாம் வாழ வேண்டும். கர்த்தரை நம்புகிறவர்கள் எக்காலத்திலும் கனியை தந்து கொண்டே இருப்பார்கள். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். ஒரு மரம் கோடை காலத்துல அல்லது குளிர்காலத்துல நம்ம பார்க்கும்போது அந்த வேப்ப மரத்தில் இருக்கிற இலைகள் எல்லாம் உதிர்ந்து அந்த மரத்தை பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு இலை கூட இல்லையே, எல்லா இலையும் உதிர்ந்துருச்சு, மரமே காய்ந்து போன மாதிரி இருக்கு அப்படி சொல்லி ரொம்ப வருத்தமா இருக்கும். ஆனால் மீண்டும் அது துளிர்த்து அது மீண்டும் இலைகளோடு வருகிற போது அந்த மரத்தினுடைய நிழலிலே போய் நாம் அமருகிற போது அதில் அநேக பறவைகள் வந்து அதில் அமருகிற போது எவ்வளவு ஒரு சுகமாக இருக்கிறது. ஆகா, இந்த மே மாதம் வெயில்ல இந்த மரம் இல்லைன்னா நம்மளால இருக்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மரம் எப்படி ஒரு நிழல் தரக்கூடியதாக அநேகருக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறதோ அதே போலதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு கிறிஸ்தவனாக ஒரு கிறிஸ்தவளாக நாம் வாழுகிற வாழ்க்கை அநேகர் பிரயோஜனப்படும்படியாக வாழ வேண்டும். நான் மட்டும் நல்லா வாழ்ந்தா போதும், பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருந்தா என்ன, என்னுடைய உறவுகள் எப்படி இருந்தா என்ன, என்னுடைய சமுதாயம் எப்படி இருந்தா என்ன, என்னுடைய நண்பர்கள் எப்படி இருந்தா என்ன, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை குறித்து இங்கே வேதம் நமக்கு சொல்லல. நாம் ஒரு கிறிஸ்தவர்களாக இருப்பதனால நாம் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனாலதான் சொல்றாரு, அவன் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். ஒரு இலை உதிராதிருக்கிற மரத்தின் நிழலில அநேகர் சென்று தஞ்சம் அடைவது போல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கிறார்கள். எல்லா மரமும் இலை உதிருது, தன் காலத்துல கொஞ்சம் இலை உதிர்த்துதான் மீண்டும் துளிர்த்து வந்து கொண்டே இருக்கிறது. இலை உதிராதிருக்கிற மரம் அப்படின்னு சொல்லி ஆமா ஏதாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? எனக்கு தெரிஞ்சு இலையுதிராக இருக்கிற மரம் இல்லை. ஆனால் இந்த சந்தன மரம் பாருங்க, அதிகமாக ரொம்ப நாள் இலைகளை தக்க வைத்து கொண்டே இருக்கிறது, அதிகமாக உதிர்க்கிறதே இல்லை. அது வாசனை மிக்க ஒரு மரமாகவும் அது இருக்கிறது, விலை உயர்ந்த ஒரு மரமாகவும் இருக்கிறது. என்னுடைய அறிவுக்கு எட்டின வகையில் சந்தன மரத்தை நான் பார்க்கும்போது நீண்ட காலமாக அந்த மரம் அப்படியே தான் இருக்கு. இலையே வந்து உதிர்த்து நான் அதிகமாக பார்த்ததே இல்லை. அதாவது இலை உதிர்த்து அப்படின்னா அந்த மரம் மொட்டையாகி நம்ம என்னைக்காவது பார்த்துருக்கோமா? அந்த சந்தன மரம் பாருங்க எப்பயுமே இலைகளோடையே காணப்படுகிறது, ஒரு வாசனையாகவும் இருக்கிறது. அதுபோலதான் ஒரு கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இலை உதிராதிருக்கிற மரத்தை போலவும் இருக்க வேண்டும், அதே போல நற்கந்தமாகவும் இருக்க வேண்டும்.
நற்கந்தமாக இருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவிற்காக, கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம் என்று அப்போஸ்தலன் பவுல் கொரிந்துவுக்கு சொல்லும் போது சொல்றார். நாங்கள் நற்கந்தமாக இருக்கிறோம், ஒரு வாசனை திரவியமாக நாங்கள் இருக்கிறோம். நம்ம நம்ம என்ன செய்யறோம், ஒரு சென்ட் யூஸ் பண்றோம் இல்லையா? அப்ப சென்ட் யூஸ் பண்ணிட்டு வரும்போது நமக்கு மட்டுமா அது வாசமா இருக்கு? நம்மை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அது அந்த வாசனை, அந்த நுகர்வு எல்லாருக்கும் அது கடந்து போவது போலதான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கூட ஆவிக்குரிய வாசனை, நான் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதங்களை என்னோடு கூட இருக்கிறவர்களும் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு பரவலான ஒரு விஷயம், அந்த ஒரு நுகர்வு அது நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் பரிசுத்த வேதாகமம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தரை நம்பி நன்மை செய் என்று சொல்லுகிறார். அப்ப கர்த்தரை நம்புகிறவர்கள் அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதனாலதான் தாவீதுக்கு வாய்த்தது, யோபுவுக்கு வாய்த்தது இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலும் அது வாய்க்கும். தாவீதுக்கு வாய்த்தது போல, யோபுவுக்கு வாய்த்தது போல, தானியேலுக்கு வாய்த்தது போல கர்த்தரை நம்புகிறவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசேப்பு, தேவன் அவனோடு கூட இருந்தார் இல்லையா? அவன் செய்ததெல்லாம் வாய்க்க செய்தார். அதே போலதான் பிரியமானவர்களே, இன்னுமாக நாம் படிக்கிறோம், கர்த்தரை நம்புகிறவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 125ஆம் சங்கீதத்திற்கு நம்முடைய வேதாகமத்தின் பக்கங்களை நாம் திருப்புவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 125ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஒரு பர்வதம், ஒரு மலையை நம்ம பார்க்கிறோம். அந்த மலை எப்படி அது அசையாமல் அது உயர்ந்து நின்று எல்லாருக்கும் முன்பாக அது காட்சி அளித்து இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மலையின் மீது இருக்கிற பட்டணம் எப்படி மறைந்திருக்க மாட்டாதோ அதே போல நீங்களும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் எப்படி மறைந்திருக்காது, அது போலதான் கர்த்தரை நம்புகிற அவருடைய பிள்ளைகள் அவர்கள் எப்படி இருக்கிறார்களா? சீயோன் பர்வதத்தை போல இருக்கிறார்கள். அந்த பர்வதம் உயர்ந்ததாக இருக்கிறது, கீழே நின்று பார்த்தாலும் தெரியும். அதே போலதான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கூட அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் பர்வதத்தை போல் இருக்கிறார்கள், உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், செழிப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழியின் புஸ்தகத்திற்கு நாம் திருப்புவோம். 29ஆம் அதிகாரத்திற்கு வேதாகமத்தின் பக்கங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம், பக்கம் 788வது பக்கம், அதனுடைய 25வது வசனத்தை படிங்க. கர்த்தருக்கு மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். நம்ம கர்த்தரை நம்புகிறதுனால ஒரு நாள் நம்ம மோசமா போயிட மாட்டோம், வெக்கப்பட்டு போயிட மாட்டோம், அவமானப்பட்டு போயிட மாட்டோம். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அந்த ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இன்னும் நம்ம படிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 121வது சங்கீதத்தை நீங்கள் முழுமையாக நீங்கள் வீடுகளில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தரை நம்புகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் அங்கே படிக்கிறோம். 121ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 18ஆம் சங்கீதம் 30வது வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 30வது வசனம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் உடம்பிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். தேவனுடைய வழி உத்தமமானது, அந்த உத்தமமான வழியை பின்பற்றுகிறவர்கள், அந்த வசனத்தை நம்புகிறவர்கள், கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். அவர் கேடகமாய் இருக்கிறார், அவர் பாதுகாப்பாக இருக்கிறார். உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இரவிலே நிழலாகிலும் பகலிலே வெயிலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதத்தினுடைய இந்த வாக்குறுதிகள் எல்லாம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது?
125ஆம் சங்கீதம் 121ஆம் சங்கீதத்துல நம்ம முழுமையா வாச்சோம்னு சொன்னா அழகா சொல்லிட்டே வராரு. எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆக கர்த்தரை நம்புகிற நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒத்தாசை என்பது அது பரலோகத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். பரலோகத்திலிருந்து நமக்கு வரும். வானத்தையும் பூமி உண்டாக்கின இடத்திலிருந்து நமக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு, அப்படிப்பட்ட ஒரு உதவி, இதெல்லாம் எங்கிருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னா கர்த்தரை நாம் நம்புகிற போது, அவர் மீது நாம் உறுதியான விசுவாசம் உடையவர்களாக இருக்கும்போது அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார் என்று சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நம்ம படித்தோம் பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு படித்தோம். ஆக கர்த்தரை நம்புகிற மனுஷன் செழிப்பான் என்று படித்தோம். அவர்கள் எப்படி செழிப்பார்கள் என்றால் பனையை போல செழிப்பார்கள் என்று நாம் படித்தோம். இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் அவர்கள் இருப்பார்கள் என்று படித்தோம். சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று நாம் படித்தோம். அவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள் என்று நாம் படித்தோம். அவர் தம்மை நம்புகிற அனைவருக்கும் கேடகமாக இருக்கிறார் என்று நாம் படித்தோம். அதோடு மாத்திரமல்ல, அவர் தம்மை நம்புகிற மனிதனுக்கு அவர் எப்படி இருக்கிறார்? அவருடைய கிருபையை சூழ்ந்து கொள்கிறார். அவருடைய கிருபையினாலே அவனை சூழ்ந்து கொண்டு அவர் பாதுகாக்கிறார். இன்னுமாக கர்த்தரை நம்புகிற மனிதர்கள் பயப்படாதிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் பக்கம் 846, பக்கம் 846, 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் ஒன்றுமே இல்லாமல் இல்பொருளாக ஒன்றுமே இல்லாமையே போயிருவாங்க அப்படிங்கிறார். நீ பார்க்கிற உனக்கு விரோதமாக எழும்புகிற யாருமே இல்லாமையே போயிருவாங்க. நீ பயப்பட வேண்டாம். இன்னும் என்ன சொல்றாரு பாருங்க, என்ன ஒரு வார்த்தை படிச்சு பாருங்க. 13வது வசனத்துல உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, ஆக நம்முடைய தேவன், நாம் அவரை நம்புகிற போது அவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் பாருங்க. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எங்க ஒரு ஆபத்து வரும் பொழுது, இக்கட்டு வரும் பொழுது, நம்முடைய சொந்த பந்தம் எல்லாருமே நம்ம பக்கத்திலே வர மாட்டேங்கிறாங்க. நம்ம கடன் பிரச்சனையில இருக்கட்டும், பக்கத்துல வருவாங்களா? எங்க போனா நம்ம கிட்ட 10 ரூபா கேட்டுருவானோ அப்படி சொல்லிட்டு பக்கத்துல கூட வர மாட்டாங்க. ஆனால் நம்முடைய தேவன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் எந்த அளவுக்கு இறங்கி வருகிறார் பாருங்க. அவருடைய கிருபை எந்த அளவுக்கு நம்மை நெருக்குகிறார் பாருங்க. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து நடத்துகிறவர். இதை விட நமக்கு இந்த உலகத்துல வேற யார் வேண்டும்? வேற எது நமக்கு வேண்டும்? சிந்திச்சு பாருங்க. இந்த காலை வேளையில கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். இந்த ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை, இந்த ஒரு தைரியமுள்ள ஒரு வார்த்தை, ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வார்த்தை. கீழே குழியில விழுந்த நம்ம ஒரு கை கொடுத்து அப்படி தூக்கி விட்டு, கவலைப்படாத நான் வந்துட்டேன் அப்படின்னு ஒருத்தர் நம்ம கிட்ட சொல்லும் பொழுது நமக்கு அது எவ்வளவு ஒரு ஆறுதலா, நம்பிக்கையா, தைரியமா எப்படி இருக்குமா? அதே போலதான் நம்மை படைத்த நம்முடைய தேவன் சொல்லுகிறார், உன் வலது கையை பிடித்து
பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கிடைக்கணும். கர்த்தரை நான் நம்புகிறதுனால அவர் என்ன செய்ய மாட்டாரா? என்னை வெட்கமடைய விட மாட்டார். ஒருவேளை எனக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அவர்கள் இல்லாமையே போய் விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் தான் தேவன் வைத்திருக்கிறார். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். உன் மீட்பர் உரைக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் திருப்பி நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் சங்கீதம் 11வது வசனம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தரை நம்புகிறவருடைய வாழ்க்கையில எது நிரந்தரமாக இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கும். அவர் தான் அதை தான் சொல்றார். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து. அது யாரா வேணாலும் இருக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், திரளான கூட்டமா இருக்கலாம், லட்சோப லட்ச மக்களாக இருக்கலாம், கோடிக்கணக்கான மக்களாக இருக்கலாம், எத்தனை பேர் இருந்தாலும் சரிதான். நாம் அவரிடத்தில் வரும்போது, அவரை நம்முடைய நம்பிக்கையாக நாம் எடுத்துக்கொண்டு வரும்போது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். அந்த ஒரு நம்பிக்கை வந்துருங்க. நான் கர்த்தரை நம்பினால் அவர் என்னை காப்பாற்றுவார் என்கிற ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை எனக்குள் வந்துவிடும். நான் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் கர்த்தரை சார்ந்து இருந்தால் போதும். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த கர்த்தருடைய நாளிலே நீங்கள் கேட்டிருக்கிற வார்த்தை உங்களுடைய இருதயத்தை தொட்டிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய விசுவாசத்தை இன்னும் ஆழப்படுத்தி இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய விசுவாசத்திலிருந்து நீங்கள் இன்னும் ஒருபடி மேலே உயர்வதற்கு இந்த வார்த்தை உங்களுக்கு ஊக்கம் அளித்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையினாலே நாம் தொடர்ந்து உந்துவித்துக் கொண்டே நாம் போக வேண்டும். மேலே எழும்பி செல்லுகிற PSLV ராக்கெட், அது எவ்வளவு ஒரு உந்து சக்தியோடு காற்றை கிழித்து கொண்டு வேகமாக மேலே எழும்பி போவதற்கு அதற்கு ஒரு உந்து சக்தி, ஒரு எரிபொருள் எப்படி தேவையோ அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த நாளிலே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த ராக்கெட் எப்படி மேலே எழும்பி மேலே 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 சென்று தன்னுடைய இலக்கை அதை எப்படி அடைவதற்கு அந்த எரிபொருள் காரணமாக இருக்கிறதோ அதே போலதான் பரலோகம் என்கிற அந்த மேலான தேசத்திற்கு நாம் கடந்து செல்வதற்கு நமக்கு எரிபொருள் தேவை. அந்த எரிபொருளாகத்தான் கர்த்தருடைய வசனம் இருக்கிறது. அந்த கர்த்தருடைய வசனத்தின் மீது நாம் தாகமாய் இருந்து அந்த கர்த்தருடைய வசனத்தை அப்படியே நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய இருதயத்திலே நாம் கிரகித்து அந்த வசனங்களை நாம் அசை போட்டு அந்த வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து போவோமானால் நாம் இந்த உலகத்தில் அல்ல, நமக்கு தேவன் இன்னொரு உலகத்தை அவர் வைத்திருக்கிறார். அதை நோக்கி நாம் செல்லுகிற அந்த விசுவாச பயணத்திலே நாம் இன்னும் வேகமாக நாம் பயணிக்க வேண்டும். நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டும். உறுதியுள்ள ஒரு பயணமாக நாம் பயணிக்க வேண்டும். ஆகவே நம்மில் இருக்கிற சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நாம் களைந்து கர்த்தரை நம்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின்படி நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. நாம்